இதயம் wishes you a very happy new year. திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை நடத்தியது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2019 மக்களவைத் தேர்தலில் வேலூர் தொகுதியில் திமுக சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகனின் மகன் கதிர் ஆனந்த் போட்டியிட்டார். அப்போது துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் கதிர் ஆனந்துக்கு நெருக்கமான திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசன் மற்றும் அவரது உறவினர் வீடுகளிலும் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. அதில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 11 கோடி ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வரும் நிலையில் இன்று வேலூரில் இருக்கும் திமுக நிர்வாகி பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை செய்தது. அங்கிருந்து சில ஆவணங்களை பறிமுதல் செய்த அமலாக்கத்துறை அதை ஆய்வு செய்ய கொண்டு சென்றது. அதேபோல் காட்பாடியில் இருக்கும் திமுக எம்பி கதிர் ஆனந்த் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்த சென்றனர். ஆனால் வீடு பூட்டப்பட்டு இருந்ததால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சுமார் 7 மணி நேரம் வீட்டிற்கு வெளியே காத்திருந்தனர். இதற்கிடையே அப்பகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் அங்கு கூடியதால் சிறு பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் மதியம் 2 மணியளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே செல்ல அங்கிருந்தவர்கள் அனுமதித்தனர். அப்போது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் கைப்பையை, பர்ஸ் உள்ளிட்டவற்றை திமுகவினர் சோதனை செய்ததால் சிறு சலசலப்பு ஏற்பட்டது. வேலூரில் தனது மகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் சென்னையில் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து அமைச்சர் துரைமுருகன் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து வழக்கறிஞர்களுடனும் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துரைமுருகனிடம் அமலாக்கத்துறை சோதனை குறித்து நிருபர்கள் கேள்வி எழுப்பிய போது, யாரும் வீட்டில் இல்லை, 2 வேலை ஆட்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள், சோதனை நடத்த வந்திருப்பது எந்த துறை அதிகாரிகள் என்று தெரியவில்லை என காரில் இருந்தபடியே துரைமுருகன் பதிலளித்து சென்று விட்டார். திமுகவில் ஜெகத் ரட்சகன், செந்தில் பாலாஜி, பொன்முடி, ஏவா வேலு என பல முக்கிய தலைகள் மத்திய அமைப்பின் விசாரணை வளையத்தில் இருப்பது அக்கட்சியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.